Lenovo G580 அந்த லேப்டாப்போட சர்வீஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த லேப்டாப் என்னன்னா நானும் அவஸ்தைப்பட்டுட்டேன், கஸ்டமரும் ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னன்னா இந்த சர்வீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சர்வீஸாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலா ஷேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு 2 கிளிப் அமைச்சிருந்தாரு, வீடியோ கிளிப்பு. அந்த கிளிப்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேப்டாப் உங்களுக்கு ஆன் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆயிடும், ஆன் ஆகும், டக்குன்னு ஆஃப் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லினோவான்ற சிம்பிள் வரும், ஆஃப் ஆயிடும். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட். 2வது வீடியோ ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதில் என்னன்னா உங்களுக்கு பூட் ஆகி கரெக்டாக இந்த பாஸ்வேர்ட் போடுற ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிகரிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே எனக்கு அமைச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே சார், நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் மயிலாடுதுறையிலேருந்து வரணும். மயிலாடுதுறைன்றது அதுக்கப்புறம் உள்ளே போகணும் போல, தரங்கம்பாடி, அங்கேருந்து சார் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே சார் கரெக்டாக 10 o'clock வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக 10 o'clock நான் வரதுக்கு முன்னாடி சார் வந்துட்டாங்க. ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு என்னன்னா, நம்ம என்றைக்குமே கஸ்டமரை பேச விடணும். பேச விடுறப்ப நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மாதிரி தான் சார் ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. சார், இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இதை போய் நான் கும்பகோணத்தில் ஒரு ஷாப்பில் கொடுத்தேன். கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹீட் பேஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீட் பேஸ்ட் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திரும்பி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு திரும்பி ரிப்பீட் ஆகுது. திரும்பி நான் கொண்டு போய் கொடுக்குறப்ப திரும்பி எனக்கு ஓகே ரெடி பண்ணிட்டோம் சொல்லி திரும்பி கொடுக்குறாங்க. திரும்பி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரிப்பீட் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன். சார் தெளிவாக ஒரு விஷயம் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நான் கெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, ஒரு லேப்டாப் ரெடி பண்ணி கொடுக்குறப்ப கரெக்டாக இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றப்ப சொல்றப்பே ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம், இதுதான் விஷயம் அப்படின்றது. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கேட்டேன். சார், எனக்கு டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், சார் எனக்கு தெரியும், அதாவது நம்ம கஸ்டமரை நிறையா சர்வீஸ் சென்டர் முட்டாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். என்ன சொன்னார், இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும் சார். நீங்கள் டைம் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எவ்வளோ டைம் வேணுமோ நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு தான் கஸ்டமரோட சொன்னார். இது என்னன்னா, நிறைய பேர் ஒரு சில டீலர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கஸ்டமர் டைம் கொடுக்க மாட்டுறாங்க, உடனே வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க சைடுலேருந்து அவங்க ஒரு விஷயம் எடுத்து வைப்பாங்க. சார், நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நாளைக்கு வேணும். இப்போ நான் என் சைட்லேருந்து சொல்கிறேன், இல்லை சார் இது நாளைக்கு முடியாது, இது ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு. ஓகே சார், அவங்களோட பதில் அவ்வளோதான் இருக்கும். ஒரு சில பேர் என்னன்னா, அவசரமாக பண்ணிடுறீங்க, அந்த டைமும் கேட்க மாட்டீங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை உருவாகுது. அப்போ தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ அவர் டைம் கொடுத்துட்டாரு, நமக்கு டைம் கொடுத்தாரு, நம்ம லேப் எடுக்கிறோம். இதை ஒரு சில விஷயங்களை வச்சு நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒரு வேளை இதில் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிப்பில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணுறேன், அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டேரெக்டில் ஆன் பண்ணுறோம். டேரெக்டில் ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லேப்டாப் சேம் கம்ப்ளைண்ட்லேயே இருக்குது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறேன் அப்படின்னா, கீபோர்டு ரிமூவ் பண்ணுறேன். கீபோர்டை எடுத்து தனியாக வச்சுட்டு நான் லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுது, லேப்டாப்பை ரன் ஆகுது. திரும்பி பார்த்தீங்கன்னா அதே சேம் கம்ப்ளைண்ட் வருது. சரி ரைட்டு, நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பேட்டரியை ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் வச்சு நான் ஓரமாக வச்சு செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணுறப்ப நம்ம இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஷார்ட் ஆகுது. இல்லை அப்போ ஷார்ட் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ப்ராப்ளமாக இருக்குது. G580 எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஆர்டர் போட்டு நம்ம எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்ப லேப்டாப் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது சார் எனக்கு அந்த வீடியோ அமுச்சு விட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக இருக்குது, லேப் ரன்னிங் நல்லா இருக்கு. ஆனால் இதை என்னன்னா, நான் டெஸ்டிங்கில் வைப்பேன். எப்பயுமே ஒரு லேப் ரெடி பண்ண பிறகு நம்ம ஒரு நாள் டெஸ்டிங்கில் கேட்டு வாங்கி வைப்போம். அந்த டெஸ்டிங்கில் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் தான், கரெக்டாக ½ ஆஃப் ஆகிடும் லேப். என்னடா அது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆன் பண்ண, திரும்பி நாங்கள் ஒரு மூவியை ப்ளே பண்ணுவோம், கலகலப்பு மூவி தான் ப்ளே பண்ணேன். ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ திரும்பி ஆஃப். என்னடா அது சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு உட்காந்துருக்கோம். என்ன அது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உல்டாவா பார்க்குறோம். திரும்பி நம்ம அந்த ஸ்டிப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு திரும்பி இது பண்ணாலும் கரெக்டாக ஆஃப் பண்ணாரு. சார் கொடுத்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அடுத்த ப்ராப்ளம் நமக்கு வந்துருச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா அது 1/2 மணி நேரத்தில் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த பிரச்சனைக்காக தான் அவங்க ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி நான் பார்க்குறப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுனா டஸ்ட்டு, அவ்வளோ ஒரு டஸ்ட்டு, நிறையா டஸ்ட் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் எனக்கு நார்மலாகவே டஸ்ட் அலர்ஜி,
அப்புறம் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அந்த டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு எப்பா ஒரு வழியாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோவே வெளில வருது. ஏர் ஃப்ளோ வெளில வர்றது அப்போ தான் வந்து நல்லா கிளியராக வருது நமக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஃப்ளோவில் எல்லாமே இது பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பி ஆன் பண்ணி வைக்கிறோம். ஒரு டைம் நோட் பண்ணிக்குவேன், நான் எப்பயுமே நோட் பண்ணிவிட்டு வைக்கிறேன். திரும்பி பார்க்குறேன் 1/2 hour ஆஃப் ஆகுது. அதே சேம் கம்ப்ளைண்ட் ரிப்பீட். எனக்கு வந்து மனசை விட்டுட்டேன். சரி ரைட், இதுக்கு மேலே அதை பார்க்க முடியுமா அப்படின்றது தெரில அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம போர்டுக்கு தான் போகணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி என்ன ஆனாலும் சரி, இதில் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உழைப்பு. லேப்பை வந்து காலைல ஆன் பண்ணுறது வைக்கிறது ஆன் பண்ணுறது. எனக்கு அந்த சரி நம்ம பண்ண உழைப்பை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா என்னால் வந்து ஒரு லேப் ரெடி பண்ண முடியல நான் கொடுத்துருவேன். இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போர்டில் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் போர்டுக்கு போகிறேன். போர்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பயாஸ் செக் பண்ணி பார்க்குறேன். ஆஸ்லோஸ்கோப்பில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ் ப்ரோக்ராம் வந்து அந்த சிப்பு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துட்டு நம்ம அதை பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணி கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கிறோம். வச்ச பிறகு திரும்பி நம்ம அந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சு எல்லாம் வைக்கிறப்ப அந்த டைமிங்கை நோட் பண்ணி வைக்கிறோம். வச்சுட்டு ஆன் பண்ணுறப்ப ஒரு நாளாக இருந்தாலும் ரன்னிங் ஆகுது, 2 நாளாக இருந்தாலும் ரன்னிங் ஆகுது, 3ஆவது நாளும் ரன்னிங் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்ஃபெக்டாக லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். அப்புறமா தான் நான் சாருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறேன், சார் லேப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. சார் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு 2 நாள் நீங்கள் ரன்னிங்கில் வைங்க, வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் நான் லேப்பை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சரி சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக 2 நாள் சார் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் வச்சிருந்தோம். வச்ச பிறகு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சார் லேப்டாப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 11/1/25. லேப்டாப் கலெக்ட் பண்ணிட்டு போனது பார்த்தீங்கன்னா 23/1/2025 ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாரு. போறப்ப தான் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாதிரி கொடுத்தா சார் ஹீட் சிங் பேஸ்ட் வச்சாங்க. இது என்னன்னா அந்த ஹீட் சிங் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷனா போயிடுச்சு. இப்போ தொட்டதுக்கெல்லாம் ஹீட் சிங் பேஸ்ட். ஓஎஸ் போகலையா ஹீட் சிங் பேஸ்ட் மாத்துறீங்க, கீபோர்டு ஒர்க் ஆகலையா ஹீட் சிங் பேஸ்ட் மாத்துறீங்க. எதுக்கு ஹீட் சிங் பேஸ்ட் மாத்தணும் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அந்த போர்ஷன் வந்து நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஹீட் சிங் பேஸ்ட் மாற்றணும் அப்படின்றது அது ரொம்பவும் ட்ரையாக இருக்கணும். அந்த ட்ரை ஆனாதான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ஹீட் சிங் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா. நீங்கள் இந்த பழைய லேப் டெல்லெல்லாம் எடுத்துங்களேன், 5010 இந்த Lenovo G580 இந்த லேப்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீச்சிங் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரையாகவே இருக்கும். ஆனால் லேப்டாப் வந்து உங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸ் ஆஃப்லாம் ஆகவே ஆகாது, உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த ஹீச்சிங் பேஸ்ட்ன்றது வந்து ரொம்ப பிரபலம் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஹீச்சிங் பேஸ்ட் வைக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. என்னென்ன வேலைகளுக்கு நம்ம ஹீச்சிங் வைக்கணுமோ அதுக்கு மட்டும்தான் வைக்கணும். ஓவர் ஹீட்டிங் ஆகுதா வைங்க, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்காக சொல்ல வரணும், எல்லாத்துக்கும் நம்ம அதை வச்சிடக்கூடாது. இவங்க வச்சு பார்த்ததுல தப்பு கிடையாது. வச்சுட்டு இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாங்க. மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க மூவ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்காக சொல்ல வரலாம். ஓகே, இந்த லேப்டாப் G580 லேப்டாப்பை பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வந்து இப்படி தான் பண்ணி முடிச்சோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ண முடியும். ஒரு சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வாங்கி நம்ம ரெடி பண்ணிடலாம், டக்குன்னு முடிஞ்சிடுற கேஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு கீபோர்டு மாற்றுறீங்களா, டக்குன்னு வாங்கி நம்ம டக்குன்னு மாற்றிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு அந்த டைமிங் வேணும். அந்த டைமிங் இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து நம்மளால் முடிச்சு கொடுக்க முடியும். இல்லாட்டி டைம் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ½ hour ஓடுது, ஒன்னொன்னுத்தையும் மாற்றி நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. கீபோர்டு மாற்றி ½ hour, CMOS பேட்டரியை மாற்றி ½ hour, எல்லாத்துக்குமே இந்த டைமிங் ஆகுது. கடைசியில் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன் என்னன்னா, அப்போ இதில் என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். என்னன்னா, இந்த லேப்டாப்ல வந்து பயாஸ் அப்டேட் ஆயிருக்கு. இந்த பயாஸ் அப்டேட் ஆகுறதுனால தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. அது எப்படின்னா அவங்களுக்கே தெரியாது பயாஸ் அப்டேட் ஆகுறது. ஒருவேளை பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த பயாஸ்ன்றது அப்டேட் ஆகிருக்கலாம். அந்த அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் 100% முடிகிற இடத்துல உங்களுக்கு 90% முடிஞ்சிருக்கலாம், 95% முடிஞ்சிருக்கலாம். அது கம்ப்ளீட் ஆகாமல் போகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதே பார்த்தீங்கன்னா 20% வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. 100% முடிய வேண்டிய இடத்துல 20%லேயே வந்து உங்களுக்கு எரர் அடிச்சிடும். ஏதோ ஒரு எரர் அடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவே வராது, இல்லை பிளாக் ஸ்க்ரீன் ஆகும். ஸோ பிரச்சனைகள் வந்து எப்படி வேணாலும் போகும். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த சர்வீஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை குறை சொல்லணுன்றது நான் சொல்லலை, கும்பகோணத்தில் உள்ளவருக்கு
இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டாலே ஹீரோ சார், நாங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் சார் ஹீரோ.